ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுபியம் நானும். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் பண்ணுற ஸ்வீட் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்வீட் போலி, அதாவது ஒப்பட்டுன்னு சொல்லுவாங்க, அதை தான் எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஈஸியாக இதை வீட்டிலையே சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். இது குழந்தைங்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட்டு. இதை பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் சென்னா தால் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ 2 கப் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். இதை ஒரு 3 to 4 hours நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வேக வச்சு எடுக்க முடியும். ஸோ இப்போ இது 3 to 4 hours ஊறிடுச்சு. ஸோ நான் அடுப்பில் வச்சு வேக வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு சைடில் வெந்துட்டு இருக்கும்போது நம்ம மாவை ரெடி பண்ணிடலாம். ஸோ இதுக்கு 2 கப்பு மைதா நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி 2 கப்பு மைதா எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த கப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 2 கப்பு மைதா எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கலருக்காக நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாவு பிசைகிற பதம் நமக்கு சப்பாத்தி மாவு மாதிரி கட்டியாக பிசையக்கூடாது. கொஞ்சம் நல்லா இலகுன மாதிரி இருக்கணும். இலகுன மாதிரி இருந்தால் தான் நமக்கு கை வச்சு நம்ம இந்த சப்பாத்தி மாதிரி அழுத்தி கொடுக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே இதுக்கு தேவைப்படும். ஸோ எண்ணெய் ஊற்றி நான் பிசைஞ்சு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு மாவு இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலகுன மாதிரி இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இது அப்படியே நம்ம ஒரு கவர் வச்சு க்ளோஸ் பண்ணி அப்படியே ஒரு 1 மணி நேரம் வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம பருப்பு வெந்திருக்கான்னு பார்த்துட்டு பூரணம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு எந்த கப்பில் மைதா எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப்பு வெல்லம் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றணும்னு கிடையாது. வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். கொதித்து நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். ஸோ இந்த மாதிரி கரைச்சி வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கடுத்தது நம்ம பருப்பும் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இதை தண்ணி இல்லாமல் ஒரு பாத்திரத்தில் வடித்து எடுத்துருங்க. வடித்து எடுத்த இந்த மாதிரி வெந்திருக்கணும் நல்லா. ஸோ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இந்த மாதிரி மாவாக அரைச்சிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி அரைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கடுத்தது ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை இதில் வடிகட்டிடலாம். வடிகட்டினதுக்கப்புறம் இந்த வெள்ளைப்பாகு லைட்டாக கொஞ்சம் சூடாகட்டும். சூடான உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ கொஞ்சமாக சூடாயிருக்கு. ஸோ நான் அரைச்சி வச்ச எல்லா பருப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ண கட்டி ஆயிரும். நான் எந்த ஸ்டேஜில் எடுக்கணும் அப்படின்னு இதை நான் காட்டுறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணதை விட கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு தேங்காய் பொடி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது ஃப்ரெஷ் தேங்காய் ஆட் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ட்ரை தேங்காய் பொடி தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் அப்படியே நான் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்தது கொஞ்சமாக ஏலக்காய் பொடி இதில் வாசனைக்காக போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக இதில் 1 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள்,
இந்த அளவுக்கு நல்லா கட்டியாகி ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒன்றா உருண்டு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எப்போ வேணாலும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இதை இறக்கி வச்சதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கட்டியாகும். ஸோ பாருங்கள், நம்ம இறக்கி வச்ச அந்த பூரணத்தை நம்ம இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சு வச்சிடலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நம்ம மாவுமே ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இதையுமே நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சி வச்சிடலாம். அடுத்தது நம்ம பண்ண ரெடி பண்ணிடலாம். ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க, அதில் நல்லா எண்ணெய் தடவிடுங்க. ஸோ இந்த மாவோட ஒரு உருண்டையை எடுத்து நம்ம லைட்டாக தட்டி விட்டுடலாம். ஸோ கொஞ்சம் விரித்து விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அழுத்தி விட்டுக்கோங்க. எந்த ஷேப்பில் இருந்தாலும் இப்போ பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் விரித்து விட்டால் போதும். அதுக்கடுத்து நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அந்த பருப்பு உருண்டையை எடுத்து வச்சுருங்க. அதுக்கடுத்தது எல்லா சைடும் இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா மாவு உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு இதை இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு திருப்பியும் எண்ணெயை தடவிக்கோங்க. கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இதை கையிலையே பொறுமையாக தட்டி எடுங்க. சப்பாத்தி மாதிரி நான் உங்களுக்கு தட்டி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக நமக்கு தட்டி எடுக்கணும். எவ்வளோ மெல்லிசாக தட்டுறீங்களோ அந்த அளவுக்கு இது நல்லா இருக்கும். ஸோ உள்ளே இருக்கிற பூரணம் தெரியுதுன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அது அப்படியே சரியாயிரும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம மெல்லிசாக தட்டி எடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஸோ இப்போது ஒரு தோசை சட்டியை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க சூடான உடனே. அதுக்கப்புறம் நம்ம இந்த வாழை இலையில் தட்டி வச்சுருக்கிற இந்த ஸ்வீட் போலியை எடுத்து அப்படியே நம்ம தோசை தவாவில் போட்டுருவோம். அதுக்கப்புறம் இது அழகாக அப்படி பிரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த மாதிரி செய்யணும். ஸோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி செஞ்சுட்டு கொஞ்சமாக நெய்யை விட்டு இதை நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 சைடும் அடிக்கடி திருப்பி போட்டு நல்லா 2 சைட்லேயும் கோல்டன் ப்ரௌனாக ஆகிற மாதிரி நம்ம இதை சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ ஒரு சைடு திருப்பி போட்டாச்சு. அடுத்த சைடு இதே மாதிரி திருப்பி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு. ஸோ பாருங்கள், அழகாக இது பூரி மாதிரி வருது. ஸோ நம்ம எவ்வளோ தின்னாக நம்ம இதை தட்டுறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும். ஸோ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா ஸ்வீட் போலியையும் சுட்டு எடுத்துடலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஸோ மேலே கொஞ்சமாக லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், நமக்கு ஸ்வீட் போலி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இதை வந்து கொஞ்சம் கீயோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சூடான பால் ஊற்றியும் நம்ம சாப்பிட்லாம். ஸோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.